1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நான் உங்களிடத்திற்கு வருகிறதில்லை என்கிறதாக சிலர் இருமாப்பு அடைந்திருக்கிறார்கள். ஆகிலும் கர்த்தருக்கு சித்தமானால் சீக்கிரமாய் வந்து, பவுல் வரமாட்டார். கொரிந்து சபை பவுலால் ஸ்தாபிக்கப்பட்ட சபை. கொரிந்து சபையை ஸ்தாபித்து பலப்படுத்தி அதற்கு ஒரு ஊழியக்காரரை நியமித்து விட்டு பவுல் அடுத்த ஊருக்கு ஊழியத்துக்கு போய்விட்டார். இப்போ கடிதம் எழுதுகிறார். அங்கே பவுல் கேள்விப்படுகிற விஷயங்களை பற்றி, குறைகளை பற்றி அதை சுட்டி காட்டி கண்டித்து கடிதம் எழுதுகிறார். இவர்கள் சில கேள்விகளை கேட்டு இவர்களும் கடிதம் அனுப்பியிருந்தார்கள். எங்களுக்கு சில சந்தேகம் இருக்குது, அந்த சந்தேகத்துக்கெல்லாமும் இந்த கடிதத்தில், இந்த நிருபத்தில் பதிலை அவர் எழுதியிருந்தார். பவுல் என்ன சொல்கிறான், நான் உங்களிடத்திற்கு வருகிறதில்லை என்கிறதாக சிலர் இருமாப்பு அடைந்திருக்கிறார்கள். ஏன்னா பவுலை பற்றி ஒரு பயம் உண்டு. ஏன்னா அவர் தான் எங்கள் ஊழியக்காரர், எங்களை ஆண்டவருக்குள்ளே நடத்தினவர், எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன். அதனால் அவர் வந்தாருன்னா நம்ம ஒழுங்காக இருக்கணும், அவர் வரும்போது நம்ம ஒழுங்காக இருக்கணும். அதனால் அவர் வரமாட்டாரியா, நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம் ஐயா அப்படின்னு ஒரு சிலர் இருமாப்பாக இருந்தார்கள். அதனால தான் அவன் சொல்கிறான், ஆகிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாய் உங்களிடத்திற்கு வந்து. அதனால் இப்போ நம்ம யாருக்கு பதில் சொல்லணுமோ, நம்ம யாருக்கு கணக்கு கொடுக்கணுமோ, அவங்க இருக்கும்போது மனிதர்கள் ஒரு மாதிரி இருக்காங்க. தங்களுடைய அதிகாரிகள், தங்களுடைய தலைவர்கள் அவங்க இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கிறாங்க, அவங்க இல்லாத போது வேற மாதிரி இருக்கிறாங்க. யாரும் பார்க்காத போது ஒரு மனிதன் எப்படி இருக்கிறானோ அதுதான் அவனுடைய உண்மையான சுபாவம் என்று ஒருவர் சொன்னார். உண்மைதான். யாரும் என்ன பார்க்கல, நான் பேசுகிறத யாரும் கேட்கல, நான் செய்கிறத யாரும் பார்க்கல, நான் என்னவும் செய்யலாம் என்னவும் பேசலாம் என்கிற நிலையில் ஒருத்தன் என்ன செய்கிறானோ என்ன சொல்கிறானோ அதான் உண்மையான அவனுடைய ரூபம், அவனுடைய உண்மையான சுபாவம், குணம். அதுதான். நிறைய விஷயங்களை மனிதர்களுக்கு மற்றவர்களுக்காக செய்கிறார்கள் அல்லது மற்றவர்களுக்காக செய்யாமல் இருக்காங்க. அநேக விஷயங்களில் மனிதர்கள் மற்றவர்களுக்காக பேசுகிறார்கள் அல்லது பேசாமல் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம கர்த்தர் எப்பவும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கார். மனுஷன் பார்க்கிறானேன்றதுக்காக ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு நிருபத்தில், மனுஷர் பார்வைக்கு நீங்கள் ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்காக மனப்பூர்வமாக ஊழியம் செய்யுங்கள். கர்த்தர் நம்மளை எப்பவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு, கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. அந்த உணர்வு, அந்த ஞாபகம் இருந்ததுன்னா மனிதன் ஒழுங்காக இருப்பான். இல்லைன்னா வரும்போது பார்த்துக்கலாம், பாஸ்டர் வரும்போது பார்த்துக்கலாம், அதிகாரி வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ ஹெல்மெட்டை முன் பக்கத்தில் வச்சுட்டு போகிறாங்க இருசக்கர வாகனத்தில், போலீஸை கண்டவுடனே எடுத்து தலையில் மாட்டிக்கிறாங்க. புரிகிறதுக்காக நான் சொல்கிறேன், நான் அதுக்குள்ளே ரொம்ப போகலை அந்த விஷயத்துக்குள்ளே. இப்போ சரி, ஒரு இன்ஸ்பெக்ஷன், ஒரு ஆய்வு, மேலதிகாரி ஆய்வுக்கு வருகிறார் என்று சொல்லும்போது அது ஒரு மாதிரி எல்லாம் ஒழுங்காக இருக்கும், எல்லாம் சுத்தமாக இருக்கும், எல்லா வேலையும் முடித்து வச்சுருப்பாங்க. ஏன்னா ஆய்வு நடக்குது, இன்ஸ்பெக்ஷன். ஒரு இன்ஸ்பெக்ஷன்னு ஒன்று இருக்குது இல்லையா, சொல்லிட்டு தான் பெரும்பாலும் இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க. சொல்லாமல் வர்றது ரொம்ப குறைவு தான். அந்த மாதிரி சர்ப்ரைஸ் விசிட், திடீர்னு விஜயம் பண்ணுவதும் உண்டு மேலதிகாரிகள். அதனால் திடீர்னு நம்முடைய ஆவிக்குரிய தலைவர் நம்முடைய அலுவலகத்துக்கோ நம்முடைய வீட்டுக்கோ வருவார்னா எப்படி இருக்கும்? அவர் வருவார். சில ஊழியக்காரங்க மாதம் வீடுகளுக்கு போவாங்க. அது போகிறது ஒன்றும் தப்பு இல்லை, அவங்க பொறுப்பில் இருக்கக்கூடிய மக்களை போய் சந்திக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, அது நல்லது. அப்போ வருவாங்க, பாஸ்டர் வருவாருன்னு சொல்லி ஒழுங்காக இருப்பாங்க. அதனால் கோவம் வந்தால் கூட அடக்கிட்டு சண்டை போடாமல் இருப்பாங்க. நம்ம பாஸ்டர் வர நேரம் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது என்று நினைப்பார்கள். அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு ஞாபகம், அந்த ஒரு பயம் அவசியம்.
அதை கணக்கு ஒப்புவிக்கிற தன்மை, அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்கிறாங்க. அதாவது பதில் சொல்லுகிற ஒரு தன்மை, கணக்கு ஒப்புவிக்கிற ஒரு தன்மை. பதில் சொல்லணுமே, நான் யாருக்கு பதில் சொல்லணுமோ அவங்களுக்கு பயப்படுறது, யாருக்கு கணக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு பயப்படுறது. ஆனால் ஒரு மனிதரை நம்ம பார்க்கிறோம், மத்தேயு 24 48 51 வரை ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அந்த ஊழியக்காரனும் பொல்லாதவனாக இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால், அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஒரு ஊழியக்காரங்கிட்ட ஒரு வேலைக்காரன், எஜமான் எல்லாத்தையும் பொறுப்புகளெல்லாம் ஒப்படைச்சிட்டு, வேலைகள் சொத்துகள் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு, மற்ற ஊழிய வேலை செய்கிறவங்களெல்லாம் ஒப்படைச்சிட்டு போயிட்டார். அவன் என்ன நினச்சான், என்னுடைய எஜமான் வருவதற்கு ரொம்ப நாள் ஆகும், இப்போலாம் வரமாட்டார் அப்படின்னு அவன் தனக்கு கீழே வேலை செய்கிறவங்களெல்லாம் அடித்தான். இவன் குடித்து கும்மாளம் மூட்டிட்டு இருந்தான். தவறான நபர்களை எல்லாம் அழைத்து வந்து அவர்களோடு குடித்து கும்பாலமிட்டு கொண்டிருந்தான். திடீர்னு எஜமான் வந்துட்டார். இது ஒரு ஓமானமாக இயேசுநாதர் சொல்கிறார். ஆகவே என்னுடைய அதிகாரி வரமாட்டார், என்னுடைய தலைவர் வரமாட்டார், சீக்கிரம் வரமாட்டார். இப்போ இயேசு சீக்கிரம் வரமாட்டார்னு கூட நிறைய பேருக்கு ஒரு மெத்தனை வந்துச்சு. ஆமாயா, 50 வருஷமாக சொல்லிட்டு இருக்கீங்க இயேசு வராருன்னு பாடுறீங்க, இயேசு வராருன்னு கூட்டங்களில் பேசுகிறீங்க, அவர் இப்போதைக்கு வரமாட்டாரியா? அப்படி ஒரு மெத்தனம் வந்துவிட்டால் அது ஆபத்தானது. வருகையின் எல்லா அடையாளங்களும் நிறைவேறிவிட்டது. எந்த நேரத்திலும் சபை எடுத்துக்கொள்ளப்படலாம். சிலர் அதையே விசுவாசிக்கிறது இல்லை. சரி, விசுவாசிக்காட்டாலும் பரவாயில்ல, அவங்க ஆயத்தமாக இருந்தால் சரிதான். அந்த ரகசிய வருகை என்று சொல்லக்கூடிய ராப்சரை ஒரு சாரார் விசுவாசிக்கிறது இல்லை. ஆனால் ஆண்டுடைய வருகை, நான் அதை விசுவாசிக்கிறேன். ராப்சரை, ரகசிய வருகையை நான் விசுவாசிக்கிறேன். சபை எடுத்துக்கொள்ளப்படுறதுல நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது, சீக்கிரமாக இருக்கிறது. நாம் அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அவர் சரீர ரீதியாக வருகிற வருகை தான் அது. ஆனால் அவர் நம்ம கூட எப்பவும் இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும், அவருக்கு நம்ம பதில் சொல்லணும். அந்த பயம் இருந்தாலே போதும். அதே போல் நம்முடைய பொறுப்புக்கு கீழே இருக்கிறவங்கள நம்ம அவங்கள போய் இன்ஸ்பெக்ட் பண்ணணும், அவங்கள போய் ஆய்வு பண்ணணும். நம்முடைய பிள்ளைகளை எப்படியும் போகிறாங்கன்னு விட்டுறக்கூடாது. அவங்க ஒழுங்காக பள்ளிக்கூடம் போகிறாங்களா, கல்லூரி போகிறாங்களா, ஒழுங்காக படிக்கிறாங்களா, எப்படி அவங்க வளர்கிறாங்க, எங்கே போகிறாங்க, யாருக்கிட்ட சேர்றாங்க, அதெல்லாம் பார்க்கணும். ஜெபம் பண்ணால் மட்டும் போதாது. நம்ம ஜெபிக்க வேண்டியது அடிப்படை கடமை. ஆனால் ஜெபம் பண்ணால் மட்டும் போதாது. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பொறுப்பின் கீழே இருக்கிறவர்களை நம்ம போய் அவங்கள கண்காணிக்கணும், அவங்கள ஆய்வு செய்யணும், அவங்கள கவனிக்கணும், அவங்கள போய் தேவைப்படும் போது சந்திக்கணும். பிள்ளைகள் ஹாஸ்டலில் இருந்தால் கூட அதோட வேலை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கக்கூடாது, போகணும். ஸ்கூலில் பிள்ளைகளை, சில பெற்றோர்லாம் ஸ்கூலில் பிள்ளைகளை சேர்த்துட்டு ஸ்கூல் பக்கமே போகிறதில்ல. அன்னைக்கு ஆசிரியர்கள் சொல்லுகிற குறை, இடையிடையில போகணும், போய் ஸ்கூலுக்கு போய் ஆசிரியர்களோடு பேசணும். என் பிள்ளை எப்படி இருக்குது? ஏன்னா அது வேத புஸ்தகம் சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆலோசனை. ஆகவே கர்த்தர் சீக்கிரமாக வருகிறார். அதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். மனுஷன் நம்மளை பார்த்தாலும் பார்க்காட்டாலும் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் ஜாக்கிரதையாக நம்முடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவோம், விழித்திருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.